வணக்கம். ஜெய்ஹிந்த். பீகார் அரசியல் தேர்தல் ஆல்ரெடி சூடு பிடிச்சிட்டு, ஆனால் இன்னும் தேர்தலுக்கான அறிவிப்புகள் கண்டிப்பாக கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள், தேஜஸ்வி யாதவ் அவர்கள் பைக் யாத்ரா அப்படின்னு சொல்லி போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் கைஸை நல்லா ப்ரொபகண்டா பண்ணிட்டு எல்லா சிஎம்மும் போய் பார்க்குறாங்க. எதிர்க்கட்சி மீட்டிங்லாம் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாருமே ஃபோர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிஜேபி சைட் பார்த்தீங்கன்னா, அவங்க கூட்டணி தான் ஆளுங்கட்சியாக இருக்குது. அவர்கள் கூட்டணியில் அவரோட உதவியோட பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு. ஆனால் அவரோட அரசியல் வாழ்க்கை இதோட முடியுதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இது குறித்து நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இதை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பீகார் சட்டமன்ற தேர்தல். பீகார் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு முன்மாதிரியான மாநிலம் வட மாநிலங்களுக்கு. என்னடா முன்மாதிரியான மாநிலம் அப்படிங்கிறீங்க கேட்டிங்கன்னா, அது ஒரு டெவலப் ஆகாத ஸ்டேட்டாக இருந்தால் கூட அரசியலுக்கு ஒரு பெயர் போன ஸ்டேட்டு. அரசியல் மாற்றங்கள் இந்திய அளவில் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள்லாம் பீகார் தான் தொடக்கி வச்சிருக்கு. இந்தியா கூட்டணி உருவானதும் இதே பீகார் தான். அதை உருவாக்குனதே நிதிஷ் தான். ஆனால் அவர் அதுக்கப்புறம் போய் பிஜேபியில் சேர்ந்து பிஜேபி கூட்டணியோட வச்சு எம்எல்ஏ ஆயிட்டாரு. பட் பிஜேபி இப்போ நிதிஷ்குமாரை ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அதற்கான முன்னேற்பாடுகளை எடுத்ததாகவும் கேள்விப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிராக் பஸ்வான் அவர் பார்த்தீங்கன்னா எல்ஜேபின்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவர் பீகாரில் போட்டியிட்டார். அவருக்கு வந்து 5 எம்பி இருக்கிறாங்க. அவர் வந்து என்டிஏக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட மினிஸ்டராகவும் இருக்கார். சென்ட்ரலில் மினிஸ்டராக இருக்கார். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் அஃபேர்ஸ் அதில் வந்து மினிஸ்டராகவும் இருக்கார். அவரை வந்து பீகாருக்கு மீண்டும் கொண்டு வந்து அவரை ப்ரொஜெக்ட் பண்ணலாமோ அப்படிங்கிற ஸ்டீல தான் பிஜேபி இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, போன 2021 தேர்தலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிதிஷ்குமார் போட்டியிட்ட இடங்கள்ல என்டிஏல நிதிஷ்குமார் போட்டியிட்ட இடங்கள்லேயே சிராக் பஸ்வான் போட்டியிட்டு அவரோட வெற்றி வாய்ப்புகளை தடுத்தார். அது பிஜேபியோட டாக்டிக்ஸோ என்னமோன்னு தெரியல. ஏன்னா அப்படி போட்டியிட்டு நிதிஷை வந்து வீக்கெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்களோ, அதில் அவங்க வெற்றியும் பெற்றாங்க. இப்போ நீங்கள் அந்த என்டிஏ கூட்டணியில் பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமாரோட கட்சியை விட பிஜேபிக்கு தான் அதிக எம்எல்ஏக்கள் இருக்காங்க. பட் வேறு வழி இல்லாமல் பிஜேபியோட உதவியோட நிதிஷ்குமார் அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க. ஏன்னா நிதிஷ்குமார் அவர்கள் இப்போ சப்போர்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் கூட்டணி சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மூலமா காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் ஆட்சியில் இருப்பார். ஸோ அதனால் அந்த ஸ்டேட் வேணுங்கிறதுக்காக பிஜேபி வேறு வழி இல்லாமல் பல்ல கடிச்சிட்டு நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. பட் இனிமேல் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவ்வளோவா அரசியலே அவர் வரல. அவரோட அரசியல் வாழ்க்கையே முடிய போகுதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பிஜேபியும் அவரை அவ்வளோ டவுன் பண்ணி அவரை ஒதுக்கிட்டாங்களோ, அவரை பற்றி பேசலையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கிளீன் சைலன்ஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, சிராக் பஸ்வான் அவர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருக்கார். மினிஸ்டராகி சென்ட்ரல் மினிஸ்ட்ரிக்கு போயிட்டாரு. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, அவர் திரும்பி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என் மாநிலம் என்னை அழைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஸ்டேட்டுக்கு வருவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. பிஜேபி பார்த்தீங்கன்னா திரும்பி சிராக் பஸ்வானை தான் டெவலப் பண்ண போகிறாங்க அடுத்த சிஎம் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நிதிஷ்குமாரோட அரசியல் வாழ்க்கை முடிய போகுது. பட் பல்டி மாமா அப்படின்னு அழைக்கப்படுற நிதிஷ்குமார் வந்து திரும்பி பீகாரோட இந்தியா கூட்டணியோட கூட்டணி வச்சு தன்னை மீண்டும் நிலைநிறுத்துவாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் இந்தியா கூட்டணி இப்போ நல்ல மொமெண்டத்தில் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா பீகார்லேருந்து ஒரு 6,00,000 பேர் வாக்காளர்களை நீக்கினாங்க. அதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஒரு மிகப்பெரிய அரசியலாக எடுத்து மிகப்பெரிய ரேலியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நேஷனல் லெவல்லே பண்ணிகிட்டு இருக்காங்க காங்கிரஸ். அது வந்து அவங்களுக்கு ஒரு உயிர்ப்பு கொடுத்துச்சு. அங்கே இருக்கிற லாலு பிரசாத்தோட பையன் தேஜஸ்வி யாதவோட சேர்ந்து அந்த கூட்டணியோடு சேர்ந்து கண்டிப்பாக பீகார் ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போகிறது ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா எப்படியாவது பீகாரை கைப்பற்றணும். பீகாரை கைப்பற்றினா உங்களுக்கு வட மாநிலத்தில் கண்டிப்பாக நல்ல கிரிப் இருக்கும். அடுத்தது மூலமாக நீங்கள் பல மாற்றங்களில் நிகழ்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி ஒரு நல்ல மொமெண்டத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக 2019 கம்பேர் பண்ணும்போது 2024 இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறதுனால அப்படியே டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிஜேபியும் தொடர்ந்து 3 டேர்மாக பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி இதை யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணாத பட்சத்தில் கண்டிப்பாக பிஜேபி மிகப்பெரிய அளவில் அங்கே கால் ஊனுவாங்கல, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ அங்கே ராகுல் காந்தி அவர்களுடைய தேஜஸ்வி யாதவ் அவரோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது அரசியலுங்கிறத தாண்டி அவங்க ஒரு பாதையில் போயிட்டுருக்காங்க. அதாவது மக்களுக்கான இந்த மாதிரி மக்களை வந்து நீக்கிறாங்க, பீகார் வந்து டெவலப்பாக இல்லை, அந்த மாதிரி அவங்களோட ஒரு கோர் ப்ராப்ளத்தை கையில் எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிஜேபி மேலே கட்சி கண்டிப்பாக ஹிந்துத்துவா வச்சு வந்தாங்க. சிராக் பஸ்வான் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் நம்ம சைடை விட அங்கே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு கேஸ்ட்டோட பேக்கிங்லேயே வந்தவங்க தான் அந்த மாதிரி ஓட்டெல்லாம் தேஜஸ்வி யாதவும் சரி, ஒரு ராகுல் மாதிரி அவங்க பிடிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல்டில் இருக்குது. கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு தலைவலி. அந்த எலெக்ஷன் கமிஷன் இது வந்து அதை மிகப்பெரிய அவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ராகுலும் சரி, தேஜஸ்வி யாதவும் சரி மிகப்பெரிய அளவில் கொண்டு போயிட்டாங்க. ராகுல் காந்திலாம் பார்த்தீங்கன்னா பல மாதமாக 2-3 மாதமாக இப்போ பீகார்லாம் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான எலெக்ஷன். ஏன்னா கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் காங்கிரஸால் திரும்பி உயிர் தெழ முடியும். அதனால் கண்டிப்பாக என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியா கூட்டணி அங்கே சிறப்பாக செயல்படுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒர்க் இருக்குது. அவங்க ஆட்சியில் இருந்தால் கூட கண்டிப்பாக திரும்பி அவங்களால பவுன்ஸ் பேக் பண்ணி வின் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பட் ஸ்டில் கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா H2H தான் வருது. ஒரு மாதிரி இவங்க ஜெயிப்பாங்க, அவங்க ஜெயிப்பாங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன நடக்குங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த எலெக்ஷன் கமிஷன் மேட்டரை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கணும். வேறு அன்எம்ப்ளாய்மெண்ட் பீகாரை பற்றி சொல்லவே தேவையில்ல. புலம்பெயர் தொழிலாளிகள் அதிகமாக கொண்ட மக்கள் கொண்ட ஸ்டேட் பார்த்தீங்கன்னா பீகார் தான். பீகார் மாநிலத்தில் மட்டும்தான்
52% யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்துக்கு போகிறாங்க. அதாவது 100ல 52 பேர். 2 பேரில் ஒரு ஆள் வெளிய மாநிலத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. ஏன்னா அந்த மாநிலத்தில வேலையும் இல்ல, வேலைவாய்ப்பு இல்ல, முன்னேற்றம் இல்ல, வளர்ச்சி இல்ல. அப்படிங்கிற பட்சத்தில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல டெவலப் ஆகும். ஏன்னா பிஜேபி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் மாரி ஒரு ஸ்டேட்ட சொல்றாங்க. நாங்க அவ்வளோ பெர்சன்டேஜ்ல எக்கானமி வேகமா வளருது. நாங்க பெரிய பொருளாதாரம் ஆக போறோம்னு. பட் அதே இவங்க இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடிய என்டிஏ ஆட்சி செய்யக்கூடிய பீகார் பார்த்தீங்கன்னா அந்த நிலைமையில இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா இது மக்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல், நல்ல மோதலா இது வந்து பீகார் இருக்க போகுது. நீங்க மத்த எந்த தேர்தல் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு தமிழ்நாடோ, ஒரு வெஸ்ட் பெங்காலோ, ஒரு கேரளாவோ, ஒரு அசாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாரி ரிசல்ட் இப்படி தான் வருங்கிற மாரி இருக்கு. பட் ஆனா பீகார்ல பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. பீகார்ல கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய டஃப் ஃபைட் இருக்க போது. நான் ஒரு சாராரா இருந்தா கூட நான் நடுநிலையா இருந்து யோசிச்சேன்னா கண்டிப்பா இவங்க ஜெயிப்பாங்க, இவங்க ஜெயிப்பாங்கன்னு பீகார்ல சொல்ல முடியாது. கண்டிப்பா பீகார் எப்படி இருக்க போது, பிஜேபியோட பிளான் என்னவா இருக்க போது, அவங்களோட லோக்கல் லீடர்ஸ் அவங்களுக்கு பெருசா வெயிட்டா இல்ல. ஸோ நிதிஷை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்களா, இல்ல சிராக் பாஸ்வான கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற மாரி இருக்கு. இங்க ராகுல் காந்தியும், தேஜஸ்வி யாதவும் அண்ணன் தம்பி மாரி பேசி பழகி போயிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இத பொறுத்திருந்து பார்ப்போம் பீகார் சட்டமன்ற தேர்தல். அது குறித்து அதிகமான தகவல்கள நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தயவு செஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.